யோவான் 8:36 நாம் வாசிக்க கேட்போம். John 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவகுமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். If the Son of God makes you free, truly you will be free. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, God's word says, தேவகுமாரன் அதாவது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். the Son of God, therefore if the Son makes you free, you shall be free indeed. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, விசேஷ விதமாக நான் பல நேரங்களிலே பேசுகிற பொழுது இயேசு மகா ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம். many times when I preach you would have heard me saying praises to God's holy name. நீங்கள் பல நேரங்களிலே கவனித்திருக்கலாம். Many times you would have seen that. ஆனால் அதே நேரத்திலே At the same time, தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து எந்தெந்த விதத்திலெல்லாம் இருக்கிறார், Son of God, what are the way he reveals? அதாவது எந்தெந்த விதமான மகிமை அணிந்தவராக இருக்கிறார். Means what are the glory he has? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஒரு பக்கத்தில் அவர் ராஜா, one side he is a king, ராஜாதி ராஜா. he is a king of kings. இன்னொரு பக்கத்தில் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், நித்திய பிரதான ஆசாரியன். In other side he is the eternal high priest. இந்த ராஜா என்கிற ஸ்தானத்திற்கும் ஆசாரியன் என்கிற ஸ்தானத்திற்கும் ரெண்டுக்கும் ஒன்று ஒத்தே போகாது. The kingship as well as the high priest both do not go together. ஆசாரியன் என்ன செய்வார்? What will the high priest do? மனுஷர் தவறும் பொழுது ஜனத்திற்காக விண்ணப்பம் பண்ணுவார். When the man falls, he will pray for their sin. ராஜா என்ன பண்ணுவார்? What will the king do? மனுஷர் தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பார். If the men do mistake, he will punish them. இந்த ரெண்டும் ஒத்து போகாது. Both of them will not go together. இன்னொரு பக்கத்தில் In other side, இயேசு மகாராஜா நீதிபதியாக இருக்கிறார். King Jesus is a justice person. அதோடு கூட இயேசு மகாராஜா அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். And other side, King Jesus is the judge. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, நீதிபதிக்கும் நியாயாதிபதிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. the just and the judge, we have a difference. வித்தியாசங்கள் இருக்கிறது. There is a difference. நீதிபதி நீதியை சொல்லுவார், The judge will pronounce the judgment. ஆனால் நியாயாதிபதி அந்த நீதியையும் தாண்டி நியாயம் என்ன, இது நீதிதான், ஆனால் நியாயம் என்ன, இவன் நடந்து வந்த பாதை என்ன, நியாயம் என்ன என்று தேடும் பொழுது அவன் செய்த இரக்கம் கூட மேன்மை பாராட்டும் நியாயாதிபதியாகவும் கர்த்தர் இருக்கிறார். But the just person will say more than the judgment, thinking about his families. By his grace he will pass the judgment in the just. இன்னொரு பக்கத்தில் In other side, இயேசு மகாராஜா ரட்சகராக இருக்கிறார். King Jesus is the savior. இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிறார். Jesus Christ is the savior. அப்ப இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் இருக்கிறார். Jesus Christ is the king. அவர் நியாய பிரமாணிகராக ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். He is also a just person as a high priest. அவர் நீதிபதி, He is also a judge. அவர் நியாயாதிபதி. He is a just person. இன்னொரு பக்கம் அவர் ரட்சகர். In another side he is a savior. இயேசு என்பதற்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். Jesus means the one who carries the sins of his people. அடுத்து அவர் பரிகாரி. Next one, he is the atonement person. பரிகாரி என்றால் பரிகாரம் தருகிறவர், நோய்க்கு பரிகாரம் தருகிறவர். The atonement means he makes atonement for the sins. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஏசாயா 33:2 திருப்பி கொண்டால் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அங்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் படிக்கலாம். Isaiah chapter 33 we can turn into that. ஏசாயா 33:22. Isaiah 33:22. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. நல்லா நீங்க கவனிங்க. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். இன்னொரு பக்கத்தில் அவர் ரட்சகர், அவர் நம்மை ரட்சிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஒரு பக்கத்தில் அவர் நியாயாதிபதி, in one side he is a judge. அவர் இன்னொரு பக்கம் நியாய பிரமாணிகர். In another side he is a lawgiver. தீர்க்க தரிசன ஆகமத்தில் இன்னொரு இடத்தில் எழுதியிருக்கிறது, அவர் சிங்காசனத்தில் ராஜாவாக இருப்பார். அதே இடத்தில் இன்னொரு ஆலோசனை, அவர் ஆசாரியனாக
நீதிபதியாகவும் இருப்பார். In the prophetic message it is written that he will sit as a high priest on the throne. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. இப்ப நமக்கு ஆண்டவர் ரட்சகராக நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். Now we know the Lord as a savior. ஆனா அவர் நீதிபதியாக நியாயாதிபதியாக பலர் அறியவில்லை. But many does not know him as a just and judge. ஆகவே தன்னுடைய எல்லா குணாதிசயம் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்கவோ என்னவோ ஆண்டவர் ராஜாக்களின் காலம் மற்றும் நியாயாதிபதிகளுடைய காலம் மற்றும் ஆசாரியர்களுடைய காலம் வந்த உடனே தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கன்னத்துல அறிஞ்சா மறு கன்னத்தை திருப்பி கொடு, நீ திரும்ப எதுவும் பேசாத அப்படின்னாரு. அப்ப ஆசாரியர் நான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடிச்சா திருப்பி கொடு அப்படிங்கிறாரு. அப்ப ஆசாரியர்களுடைய காலம் எல்லா காலங்களையும் தேவன் வைத்து ஜனங்களை நடத்தி வந்தார். God has been through all the times, in the time of judges, the time of kings, and the time of high priest. At the time of high priest he said, if one person slap in your one cheek, show the other side. இப்போ குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? What does it mean? If the son makes you free, you will truly become free. நான் சொன்ன உடனே இப்போ அழகா பிடிச்சுக்குவீங்க பாருங்க எல்லாரும். When I say, you will beautifully catch that. இது எங்களுக்கு உடனே தெரியும் பிரதர்ன்பீங்க. You will say, I know this brother. எப்ப தெரியும்னு சொன்னா, When you will know that. இப்பதான் நாங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்பீங்க. Just today I learned that. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. குமாரன் விடுதலையாக்கினால், If the son makes you free. குமாரன் விடுதலையாக்கினால் If the son makes you free. மெய்யாகவே விடுதலையாவீர்கள். You will truly be free. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, What does that mean? இயேசு கிறிஸ்து இந்த அத்தனை போஸ்ட்ல இருந்து உன்னை விடுதலையாக்கினார்னா நீ முற்றிலும் விடுதலையாயிருவ. If Jesus frees you from all these posts, then you will truly become கைதட்டி free. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவ்வளவுதான். புரியுதா புரியலையா? That's all. Do you understand or not? புரியுதா புரியலையா? Do you understand or நல்லா not? நீங்க கவனிங்க. Listen carefully. குமாரன் அப்படின்னு சொன்னா If you say the son, இந்த சர்வ மகிமையும் சேர்ந்துதான் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. the entire glory together is called the son. ரட்சகராக மாத்திரமல்ல, Not only the savior, அவர் ஒரு ஆசாரியனாக மாத்திரமல்ல, not only the high priest. சில நேரங்களில் ஆசாரியனாய் சிலருக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பார். Sometimes as a high priest he will offer the petition for many people. நித்திய பிரதான ஆசாரியனாய் பிதாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பார். As an eternal high priest he will pray to God the Father. ஆனா ஒரு நேரம் வருகிறது, But the time comes. சீயோனுக்கு நீர் தயவு செய்யும் நேரமும் காலமும் வந்தது. The time came to show the grace to Zion. அந்த அப்படிங்கிற நேரம் வரும் பொழுது When that time comes, குமாரன் சர்வ மகிமையும் அணிந்தவராய் அவர் கிரியை செய்வார். the son will have all the glory and act upon it. ஒரு நீதிபதி விடுதலை செய்த விடுதலை தான். If the judge makes a person free, he will be free. ஒரு ராஜா விடுவித்த விடுதலை தான். If the king makes a person free, he will be free. ஒரு நியாயாதிபதி விடுவித்த விடுதலை தான். If a just person make them free, he will be free. ஒரு ரட்சகன் விடுவித்த விடுதலை தான். If a savior makes a person free, he will be free. இப்படிப்பட்ட ஏராளம் தன்னுடைய பதவிகள் அனைத்தையும் சேர்த்து இயேசு கிறிஸ்து பெற்றிருப்பது தான், எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு மகிமைக்கு தான் பெயர் குமாரன். With all the glory the Son of God has it, that name is called Son. குமாரன். The Son. அதத்தான் சொன்னார் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்று விசேஷ விதமாய் எனக்கு விளக்கி சொன்னார். That is what the Holy Spirit specially explained to me. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக மாத்திரம் அறிந்திருக்கலாம். Many times you know Jesus only as a savior. ஆனால் அவர் அண்ட சராசரத்துக்கு ராஜாவாக இருக்கிறார். But he is a king for the entire universe. அண்ட சராசரத்துக்கு ராஜாவாக உங்களை விடுவித்தாரானா, If he makes you free as a king over the universe, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை வரும். you will be freed from all the problems. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். If the Son makes you free, you will truly become free. இன்னைக்கு ஆண்டவர் விடுவிக்க போறாரு. Today God is going to make you free. ராஜாவா மாத்திரம் விடுவிக்கிறது அல்ல, Because not only making you free as a king, ஆசாரியனாகவும் விடுவிக்கணும், he needs to free you as a high priest. நீதிபதியாகவும் விடுவிக்கணும், He has to make you free as a judge. நியாயாதிபதியா விடுவிக்கணும், He has to make you free as a just person. ரட்சகரா He விடுவிக்கணும். has to make you free as a savior. இவ்வளவு பகுதியில் இருந்து உன்னை தேவ குமாரன் விடுவிச்சாரனா அந்த விடுதலை பெர்மனன்ட், மாறவே மாறாது.